சிலர் பகல் கனவு பகல் கனவு இன்னைக்கு வருகின்ற காலத்திலே நாம் ஆட்சிக்கு வரவோம் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். முதலமைச்சரை பொறுத்தளவிலே ஆட்சிக்கு வந்த உடனே தேர்தல் சமயத்தில் சொன்ன வாக்குறுதி மட்டும் இல்லாமல் சொல்லாத வாக்குறுதி நிறைவேற்றி இன்றைக்கு இந்தியாவிலே ஒரு பொற்கால ஆட்சி நடத்துகின்ற முதலமைச்சர் மாண்புக நான் தளபதி அவர்கள், குறிப்பாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு மக்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி இந்தியாவில் இருக்கின்ற முதல்வருக்கெல்லாம் முதல்வராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நாம் முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம். அவருடைய ஆட்சி இன்றைக்கு தமிழகத்திலே இந்தியாவே எந்த மாநிலத்திலும் செயல்படுத்த முடியாத திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு ஆட்சி செய்கிறார். அப்படிப்பட்ட முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம். எனவே வருகின்ற 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்வது, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2வது முறையாக தமிழகத்திலே ஆட்சிக்கு வருவது உறுதி, அது மாற்று கருத்தில்லை. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையாக தமிழகத்திலே ஆட்சிக்கு வருவது உறுதி. எனவே அது யாரும் இன்னைக்கு பகல் கனவு காண வேண்டாம் என்பதை எதிர்கட்சிக்காரர்களுக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு மக்கள் மத்தியிலே அவர்களுக்கு ஆதரவு பெருகிக் கொண்டே இருக்கிறது. தினந்தோறும் திட்டங்களை அறிவித்து மக்களுக்கான திட்டங்கள் அனைத்து சமுதாய மக்களுக்கும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தேடி தேடி இன்றைக்கு மக்கள் திட்டங்களை செயல்படுத்தி ஒரு பொற்காலாட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட முதலமைச்சர்கள் இன்னும் 100 ஆண்டு காலம் வாழ்ந்து இந்த சமுதாயத்துக்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மொழிக்கும் இன்னைக்கு இந்தியாவிலே இன்னைக்கு மும்மொழி கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்று ஒன்றிய அரசு இன்றைக்கு முடிவு செய்திருக்கிறது. அதை மாநில அரசுக்கு வழங்க வேண்டிய 2142 கோடி ரூபாய் கொடுக்காவிட்டால் பரவாயில்லை. ஏனென்றால் தந்தை பெரியார், அண்ணா, தலைவர் கலைஞர் அவர்கள் இன்னைக்கு காப்பாற்றிய இருமொழி கொள்கையை நான் எந்த காலத்திலும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். நீங்கள் 10,000 கோடி ரூபாய் கொடுக்க மறுத்தாலும் கண்டிப்பாக மும்மொழி கொள்கையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு அறிவித்திருக்கார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.